சொர்க்கவாசல் திறப்பு பற்றி மக்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும். நியூஸ் தமிழ் மற்றும் ஓம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்கிறது எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, வைணவ விஷ்ணு கோவிலில் செய்யக்கூடிய ஆராதனங்களில் பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதில் பல சம்மிதைகள் இருக்குது. அது ஒன்றொன்றுமே பகவான் நாராயணன் ஒவ்வொரு ரிஷிகளுக்கு 5 ராத்திரியில் உபதேசம் பண்ணது. அது மூலமாக அந்த ரிஷிகள் அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அது மூலமாக தன்னை எப்படி ஆராதிக்கணுன்ற கதை அப்படியே சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ஸ்ரீபிரஷ்ன சம்மிதை அப்படின்னு ஒரு சம்மிதை, அதாவது தாயார் பெருமாள் கிட்ட கேள்வி கேட்குறா, அதுக்கு பெருமாள் பதில் சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லும் பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசி கதையை பற்றி அதில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு சில சம்மிதைகள்லையும் இந்த கதை இருக்குது. கதையுடைய சாரம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார், உண்டாக்குறார். அவருக்கு வேதத்தை சொல்லித்தரார். பிரம்மா என்ன பண்ணுறார், அந்த வேதத்தை கற்றுண்ட ஆங்காரத்தால் துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ பெருமாள் பிரம்மாவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய காதிலேருந்து 2 அசுரர்களை சிருஷ்டிக்கிறார். இந்த 2 அசுரர்களும் பிரம்மா கிட்டேருந்து வேதத்தை திருடிண்டு போயிடுறா. அப்போ பிரம்மா சொல்கிறார், எனக்கு வேதம்தான் கண்ணு, எனக்கு வேதம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்கும் பொழுது பெருமாள் சொல்கிறார், அந்த ராட்சசால் கிட்ட போய் உங்களுக்கு நான் வரம் தரேன், வேதத்தை கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராட்சசால், நீர் என்ன எங்களுக்கு வரம் தரது, எங்கள் கூட சண்டை போடுங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளோட 1 மாத காலம் சண்டை போடுறாளாம். யார்? அந்த ராட்சசால். அவாக்கிட்டேருந்து அந்த வேதத்தை மீட்டு அந்த ராட்சசர்களை அழித்து திருப்பி பிரம்மாவுக்கு கொடுத்த உடனே பிரம்மாவோட அகங்காரமும் குறையிறது. அப்போது அந்த ராட்சசர்களுக்கு நல்ல கதி, பெருமாள் கையால் மரணம் ஏற்பட்டதுனால அவங்கள சத்தியலோகத்துக்கு அனுப்புகிறார். அந்த சத்தியலோகத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய பிரபாவத்தெல்லாம் அவங்க பார்த்த உடனே, இந்த மாதிரி ஒரு நற்கதியை நாங்கள் மாத்திரம் அடையக்கூடாது, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுஜனங்களும் அடையணும் அப்படின்றதுக்காக மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி காலையில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வடக்கு வாசல், அது மூலமாக பரமபத வாசலை தாண்டி பெருமாளோட யார் யாரெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் இந்த 2 அசுரர்களுக்கு கிடைச்ச அதே பலன் பெருமாள் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் வைகுண்ட ஏகாதசி கதை.